Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள கொத்தூர் கிராமத்தில் உதயகுமார் தெய்வானை தம்பதியினர் வசித்து வருகின்றனர். உதயகுமார் வேலைக்கு சென்ற நிலையில் வீட்டில் தனியாக இருந்த தெய்வானையிடம் டிப்டாப்பாக அதிகாரிகள் போல வந்த இருவர் தாங்கள் ஒரு தனியார் நிறுவனத்திலிருந்து வந்திருப்பதாக அறிமுகம் செய்து கொண்டனர். பாத்திரங்களை பளபளப்பாக மாற்றும் பவுடர் உள்ளிட்ட பொருட்கள் இருப்பதாக சொல்லி ஏதாவது ஒரு பித்தளை பாத்திரத்தை எடுத்து வரச் சொல்லி கட்டாயப்படுத்தியுள்ளனர். வேண்டாம் வேண்டாம் என சொன்ன போதும் பணம் ஏதும் தர வேண்டாம், பாத்திரத்தை கொடுங்கள், எப்படி பளபளக்கிறது என்பதை பாருங்கள் என சொல்லி இடத்தை விட்டு நகராமல் நின்றதால் வேறு வழி இல்லாமல் பூஜை அறையில் இருந்த பித்தளை பாத்திரத்தை எடுத்து வந்து தெய்வானை கொடுத்துள்ளார். பவுடர், லிக்யூட் எல்லாம் போட்டு பாத்திரத்தை பிரகாசமாக்கியுள்ளனர். பின்னர் தெய்வானையின் கையில் ஒரு சிகப்பு நிற லிக்யூடை கொடுத்துவிட்டு குடிக்க தண்ணீர் எடுத்து வர சொன்னதாக கூறப்படுகிறது. தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்த சில மணித்துளிகளில் தெய்வானை மர்மமான முறையில் மயக்கமடைந்து சுயநினைவை இழந்துள்ளார். பின்னர் நினைவு திரும்பியவுடன் கழுத்தில் இருந்த 8 சவரன் தாலி சங்கிலி திருடப்பட்டதை அறிந்த அவர் பர்கூர் காவல் நிலையத்தில் சம்பவம் குறித்து புகார் அளித்துள்ளார். எங்கள் வீட்டாண்ட வந்து சேல்ஸ்மேன் மாதிரி வந்து பித்தளை பாத்திரம் மூத்து விளக்குறது, விம் பவுடரு அதெல்லாம் விளக்குறது பவுடரு வந்துச்சு. அது வந்து அவங்க கேட்டுன்னு இருந்தாங்க வெளியேருந்து. நான் வேணான்னு சொல்லிக்கின்னு இருந்தேன். நாங்கள் சாம்பிளுக்கு வந்து இருக்கிறதுமா பித்தளை பவுடரு, அது நல்லாயிருக்கும், வாங்கிக்கோன்னு கம்பல் பண்ணாங்க. ஏதோ ஒரு ரெட்டாக ஒரு இது மாதிரி லிக்விட் மாதிரி கொடுத்தாங்க. அது கொடுத்ததே தண்ணி கேட்டாங்க. தண்ணி எடுத்துன்னு போய் நான் வெளியே கொடுத்தேன் அவங்களுக்கு, கேட்டு திறந்தேன். அப்போ தான் அவங்க உள்ளே வந்த மாதிரி வந்துட்டு இந்த எனக்கு தாலி செயின் வந்து உள்ளே வர்றதுக்குள்ளே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஞாபகம் வந்ததுக்குள்ளே அது எனக்கு தடவி பார்த்துக்கின்னு இருந்தேன். 8 பவுன் தாலி செயினும் என்னவோ கீரல மாதிரி இருக்குதுன்ட்டு தடவி பார்த்துட்டு வெளியே வந்து கத்தினேன். பாருங்க, எனக்கு ஆன மாதிரி யாருக்கு ஆகக்கூடாது, உஷாராக இருங்க, நான் ஏமாந்த மாதிரி யாரும் ஏமாறக்கூடாது. வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். பாத்திரம் பளபளக்கும் என கூறி அதிகாரிகள் தோற்றத்தில் வீடு தேடி வரும் இது போன்ற நபர்களை கண்டால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்பதை இச்சம்பவம் உணர்த்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக ஊத்தங்கரை செய்தியாளர் அருண். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.